அக்கினி ஜுவாலையான கண்ணு, பாதம் எப்படியா? வெண்கலமா. ஒருவேளை யோவான் முன்னாடி ஆண்டவர் நடந்து காமிச்சிருக்கலாம். அல்லேலூயா. ஏன்னா நடக்காமல பார்க்காமல சும்மா என்ன முடியாது, கதையை விட முடியாது. பாதம் ஆண்டவர் நடக்கும்போது பூமியில எத்தனை அடி பள்ளம் விழுந்திருக்கலாம். நான் சும்மா கற்பனையில சொல்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாதத்தை பார்த்துருமா, ஒரு கல்லை மிதிச்சிருப்பாரு, கல் அப்படியே மாவா இருக்கும். அப்போ யோவான் வர்ணிக்கிறாரு, எப்படி பாதங்களாம்? பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்கள். ஒரு கல்லை மிதிச்சு போயிருக்கலாம் ஆண்டவர், அப்படியே மாவா இருந்திருக்கும். அப்படி வர்ணிக்கிறார், வெண்கலம் போன்ற பாதம். அப்ப அந்த தியேத்ரா சபைக்கு அப்படிப்பட்டவர் என்ன சொல்ல வராரு? உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாய் இருப்பதையும் அறிந்திருக்கிறேன். இதுவரை கண்ட 3 சபையும் நல்ல ரேங்க் உள்ள சபை. ஆமாவா இல்லையா? எல்லாரும் பேசுங்க, ஆமான்னு சொல்லுங்க. ஸ்கூல்ல பிள்ளைலாம் சொல்லும் இல்லையா, கர்த்தர் நல்லவர். என்ன நீங்க ரொம்ப பெரியவன் நினைக்க வேண்டாம், கர்த்தர் நல்லவர். அந்த கர்த்தருடைய வசனத்தை தூக்கிட்டு எல்லா இடத்தையும் போறதுனால நான் அதை பாக்கியமா கருதுறேன். அல்லேலூயா. என்ன ஒரு கழுதை தீர்க்கதரிசி எப்படி பேசிச்சு அதே போல நீங்க நினைங்க. வாழ மாத்திரம் இல்ல, காது சிறுசா இருக்கு, அவ்வளவுதான். அல்லேலூயா. என்ன நீங்க மதிக்க வேண்டாம், அந்த வசனத்துக்கு மதிப்பு கொடுங்க. அல்லேலூயா. அப்ப முன்பு கண்ட 3 சபையை காட்டிலும் இந்த சபை ஆண்டவர் நல்ல கேரக்டர் சொல்றாரு இல்லையா? அதிகமான கேரக்டர் என்னவா இருக்குதா? வேதத்துல சொல்லப்பட்ட முக்கியமானது என்னது? அன்பு. தீர்க்க தரிசனமானாலும் ஒளிந்து போகும், வேற என்ன ஒளிந்து போகும்? அந்நிய பாஷை ஒளிந்து போகும், அபிஷேகம் ஒளிந்து போகுமா? அல்லேலூயா. ஒரு காலம் ஒளியானது என்னது? அன்பு. இந்த சபையில முதல்ல சொல்றாரு, என்ன சொல்றாரு? உன் அன்பையும் உன் விசுவாச ஊழியத்தையும். அந்த சபை ஊழியத்துல எப்படிப்பட்ட சபையா? வல்லமையான சபையா? சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த சபையை பத்தி காரியத்தை சொல்லி வரும்போது என்ன வரக்கூடாது? தூக்கம் வரக்கூடாது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சொல்ல நினைச்சா எப்படியாவது காதலை ஏறணும்தான் எழுப்பட வேண்டியது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அன்பு. அடுத்த அந்த சபை நல்ல ஊழியம் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? ஊழியம். விழுந்து விழுந்து ஓடி ஓடி ஊழியம் செஞ்சாங்க. அடுத்து விசுவாசம். சபைக்கு ரொம்ப தேவையான ஃபவுண்டேஷன் என்னது? விசுவாசம். ஒரு சபையோட அஸ்திவாரம் என்ன தெரியுமா? விசுவாசம். நமக்கு பேரே விசுவாசிகள். அல்லேலூயா. நமக்கு பேர் என்னது? விசுவாசம். அப்ப எனக்கும் உங்களுக்கும் அடிஸ்தானம் என்னது? வசனத்துல விசுவாசம். அடுத்து பொறுமை. அப்பா ஒருத்தடி இல்லாதது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த சபையில இருந்திருக்குதா? இட்ஸ் a wonderful church. அல்லேலூயா. பொறுமை. அடுத்து முன்பு இருந்த கிரியைகளை காட்டிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமா இருக்கு. இதுக்கு முன்னாடி இல்ல சபையா? நீ முன்பு இருந்த அன்பை காட்டிலும் பின்னாடி இருந்த அன்பு இல்லையே. நீ முன்பு இருந்த விசுவாசத்தை காட்டிலும் பின்னாடி விசுவாசம் இல்லையே. நீ முன்னாடி ரொம்ப விசுவாசத்துல உறுதியா இருந்தா அடுத்தால நான் யூதன் சொல்லி அதே போல வாழாம நியாயமான வாழ்க்கை வாழ்ந்தியே. இதெல்லாம் சொல்றாரு. ஆனா இந்த சபையை குறித்து சொல்றாரு, நீ முன்னாடி இருந்த கிரியைகளை காட்டிலும் பின்பு செய்த கிரியைகள் பெரிதாக இருக்கிறது. ரொம்ப ரொம்ப வண்டர்ஃபுல் சர்ச். அடுத்து வாசிங்க 20. ஆகிலும் பதிலா எவ்வளவு நல்ல தெய்வம். ஒரு பிள்ளைக்கு நல்ல கேரக்டர்லாம் சொல்லி, அல்லேலூயா. உங்க பிள்ளையை கண்டிக்கும் போது அதே மாதிரி கண்டிங்க. உனக்கு நல்ல கீழ் படிக்கிறப்பா, பாஸ்டர் சொன்னா கேட்கிற, நல்ல வசனம் படிக்கிறீங்க, குட் பாயா இருக்கிறீங்க. இந்த ஒரு காரியத்தை மட்டும் நீங்க என்ன செய்யாதீங்க, செய்யாதீங்க. ஆனா நம்ம எப்படி அந்த ஒன்ன சொல்லிட்டா மாமா நினைச்சிருவோம், நான் அடி கொடுக்குறோம். ஆனா இந்த பிள்ளைக்கு நல்ல கேரக்டர்லாம் சொல்லிட்டு இந்த ஒண்ணு மாத்திரம் தான் உன்ட்ட என்ன செய்ய மாட்டேங்க, அப்பாட்ட அம்மாட்ட பிடிக்க மாட்டேங்குது. இதை மாத்திரம் மாத்தி யோசனை ரொம்ப பிடிக்கும். உனக்கு நல்ல கேரக்டர் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லுங்க, அந்த பிள்ளை உடனே என்ன செய்யும், கேட்கும். நம்ம ஆண்டவர் கூட சபையை தன் பிள்ளைகிட்ட பேசுறது போல பேசுற. உன்ட அன்பு இருக்கு, உன்ட விசுவாசம் இருக்கிறது, உன்ட பொறுமை இருக்குது, உன்ட கிரியைகள் இருக்குது. அந்த கிரியைகள் முன்பு காட்டிக்கும் ரொம்ப வண்டர்ஃபுல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனாலும் வாசிங்க, உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இவ்வளவு நல்லா நீ பண்ற தியேத்ரா சபையே, நல்லா பண்ற தியேத்ரா சபையே, ஆனாலும் உன்ட எனக்கு ஒரு குறை உண்டு. வாசிங்க. என்னவெனில்
தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஆ, இயேசபேல் என்னும் ஸ்திரீயானவள் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற இயேசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் ஆ, வேசித்தனம் பண்ணவும் ஆ, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் ஆ, அவர்களுக்கு போதித்து ம். அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அல்லேலூயா. இந்த சபை எதுக்கு இடம் கொடுக்குதா? இந்த இயேசபேலின் கிரியைக்கு என்ன செய்கிறது? இடம் கொடுக்கிறது. இந்த சபை எல்லாவற்றிலும் நல்ல சபை. இந்த இயேசபேலின் கிரியை என்றால் என்ன தெரியுமா? இன்னை காலகட்டத்தில் அநேக சபைகளிலே வேலை செய்கிற அந்த ஒரு கிரியை. இயேசபேல் என்றால் ஒரு பிரமிப்பு, பிரம்மாண்டம், பெருமை, ஆடம்பரம், அழகு. அல்லேலூயா. நீங்க உலகத்தில் இருக்கிற எல்லா அநேக சபைகள், எல்லா சபையும் சொல்றேன், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பெரும்பான்மையான சபைகள் இன்னைக்கு எதுக்கு இடம் கொடுக்கறாங்க? பிரம்மாண்டங்களுக்கு இடம் கொடுக்கறாங்க, அழகுக்கு இடம் கொடுக்கறாங்க. அல்லேலூயா. பிரபாதமானவர்களுக்கு இடம் கொடுக்கறாங்க. ஆவியானவரின் கிரியையை காட்டிலும் பெர்ஃபார்மன்ஸ்க்கு இடம் கொடுக்கறாங்க. பாடுவது கர்த்தரை துதிப்பதற்காக, நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு கிடையாது. அல்லேலூயா. நான் பிரசங்கிப்பது கர்த்தருடைய வார்த்தையை எப்படியாவது கத்தி இந்த சபையில 40 பேர்ட்ட 4 பேர் இதயத்துல கிரியை செய்யறான்னு சொல்லி எனக்கு ஒரு வாஞ்சதான சொல்லி நான் நல்லா பிரசங்கம் பண்றேன்னு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல இந்த இடம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பெர்ஃபார்மன்ஸை காட்டுறதா என்ன தெரியுமா? இயேசுவின் நாமம். நிறைய பேர் இதயத்துல யோசிங்க, நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க, நிறைய யூடியூப் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. சபைகள் இந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ற ஆளை பார்த்தா யாருடைய ஞாபகம் வரணும்? இந்த தியேட்டரா சபை ஞாபகம் வரணும். அல்லேலூயா. ஃபுல் ஃபிட்ல ஷூவை போடுறது, பேண்ட் பேக்ல கையை மூடுறது, அல்லேலூயா. ஸ்டைல் பண்றது, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நடனம் ஆடுவது தவறல்ல, கர்த்தர் நல்லவர். அது எதை கர்த்தருடைய ஆலயத்தில் பண்ணினாலும் அது ஒழுக்கமும் என்ன இருக்கணும்? கிரமமா இருக்கணும். அல்லேலூயா. அது கர்த்தரை கனப்படுத்தணுமே தவிர, என் அசைவு கர்த்தரை கனப்படுத்தணுமே தவிர, எல்லாரும் ஒரு சந்திரி எப்படி ஆடுறான், எப்படி பேசுறான், அவன் எப்படி பாடுறான், அவன் கையை மாறு காலை மாறாததுக்கு அல்ல பிரசங்கம் பாட்டம். அல்லேலூயா. பிரசங்கியை பார்ப்பதற்கு அல்லமா, ஆராதனையும் பாடலும் பிரசங்கமும். பிரசங்கத்தின் வார்த்தையை பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் எப்படி பார்க்கணும்? என்ன பார்க்கணும்? ஆட்டத்தை பார்க்கணும், என் பாட்டை பார்க்கணும், என் நடனத்தை பார்க்கணும். என்ன சபை? தியேட்டரா சபை. என்ன வீடியோ பார்த்து என்ன ரீல்ஸ் போட்டாலும் கமெண்ட் போடுறது முன்னாடி, லைக் போடுறது முன்னாடி, சப்ஸ்கிரைப் பண்றது முன்னாடி என்ன சபை இந்த ஏழு, அது என்ன சபைன்னு பார்த்து லைக் போடு, பிரசனம். அல்லேலூயா. அல்லேலூயா. எதை பார்த்தாலும் இந்த ஏழுல இந்த சபை எதுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஒரு பொண்ணை பார்த்தா எப்படி பார்க்கிய? படிச்சிருக்கா, அழகா இருக்கா, அல்லேலூயா, முடி நீளமா இருக்கா, நல்ல சமையல் பண்ணுமா, அல்லேலூயா, கீழ்ப்படியுமா, என்னெல்லாம் விசாரிக்கீங்க? ஏத்த வீட்டுல விசாரிக்கீங்க, பக்கத்து வீட்டுல விசாரிக்கீங்க, படிக்கிற காலேஜ்ல விசாரிக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸ்ல விசாரிக்கீங்க. ஒண்ணு மாத்திரம் மாப்பிள்ளைங்க எல்லாம் விசாரிக்கீங்க. இவ்வளவு உலக பிரகாரம் விசாரிச்சு 6 மாசத்துல எங்க வேணிக்கு டைவர்ஸ்ல வேணிக்கு உலக பிரகாரம் நீங்க நானும் விசாரிச்சு அப்படிதான் வேணிக்கும். கர்த்தர் நல்ல ஆவியானவர் விசாரிக்க விடுங்க. அல்ல நீங்க அலைய வேண்டாம், அவர் சொல்லுவார் இதுதான் உனக்குரியது. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, இந்த உலகத்துல எந்த செய்தியை கேட்டாலும், எந்த ஊழியக்காரன் செய்தியை கேட்டாலும், எவன் பாட்டை பார்த்தாலும், யார் ஆட்டத்தை பார்த்தாலும் 7 சபையில எந்த சபைன்னு பார்க்கணும். ஆவியானவர் பேசணும். எம்மா கையை வச்சிராத சிங்கம்னா, அல்லேலூயா, போயிராத தியேட்டரா சொல்லணும். இயேசுவின் ஆவி என்ன தெரியுமா? நீங்க வீட்ல போய் வாசிக்க நேரம் ஆயிட்டு 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்துல சொல்லுது, இயேசுவின் ஆலோசனை கேட்கிற சபை அந்த சபை. என்ன சபை? தியேட்டரா சபை. தூங்குறவங்க சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். ஆமென். தியேட்டரா சபை ஆவி எமக்கு செஞ்சு கூட ஒரு காலம் வந்துடக்கூடாது. இயேசுவின் ஆலோசனை. அருமையான தேவபிள்ளையே, கர்த்தருடைய விசுவாசி இன்னொரு விசுவாசிட்ட பேசும்போது இது தியேட்டரா சபையா சிமிரா சபையா என்ன ஆவி இந்த விசுவாசிகள் என்று தெரிஞ்சுக்கணும். ஒரு விசுவாசி அதுதான் கர்த்தருடைய ஆவியுடையவன். நீங்க இன்னொரு விசுவாசிட்ட பேசும்போது எம்மா கேட்டியா அப்படின்னா என்ன ஆவின்னு புரிஞ்சுக்கணும். தியேட்டரா ஆவி, தேவையில்லாத ஆலோசனை,
தேவையில்லாத ஒருத்தரை பத்தி ஒருத்தர் சொல்ல ஆலோசனை. 1 ராஜாக்கள் 21 அதிகாரத்துல சொல்லுது, இந்த ஆகாப் ராஜா அரண்மனை பக்கத்துல ஒரு நிலம் இருக்கு, அந்த நிலத்து மேல ரொம்ப ஆசை. அப்ப அந்த நிலம் யாருடைய நிலம்? நாபோத்துடைய நிலம். அல்லேலூயா. தேவனுடைய சந்ததியில ஒரு நல்ல குடும்பத்தில் உள்ள யாருடைய நிலம்? நாபோத்தினுடைய நிலம். பக்கத்துல பார்த்தவங்க நிலத்தின் மேல ஆசை, அரண்மனை பக்கத்துல இருக்க. அப்படி தோட்டத்தை போட்டு விட்டோம்னா ஜன்னலை திறந்த காத்து எப்படி வரும்? எப்படி வரும்? நல்ல ஜிலு ஜிலுன்னு வரும். இப்படி காஞ்சு போய் போட்டிருக்கானே விசாரிக்கிறார். நாபோத்தின் நிலம். அவன்கிட்ட போய் கேட்கிறார், மரியாதையா கேட்கிறார். ஆனா நாபோத் என்ன சொன்னாப்ல? இது என் பிதாக்களின் சுதந்திரம். அல்லேலூயா. நான் இன்னைக்கு கஷ்டப்படுறனால அது காஞ்சு கிடக்கலாம். அல்லேலூயா. ஒருவேளை நான் வறுமையில் இருப்பதனால அப்படி தெரியலாம். ஆனால் என் பிதாக்கள் எனக்கு கொடுத்த சுதந்திரம், அதை நான் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டேன், விற்க மாட்டேன். அருமையான தேவபிள்ளையே, ஒருவேளை நீ நாபோலை போல நீ காய்ந்திருக்கலாம், அல்லது வறட்சியில் இருக்கலாம், அல்லது சாதாரண நிலைமையில் இருக்கலாம். பிதாக்களின் சுதந்திரம், அல்லது தேவன் உனக்கு கொடுத்த சுதந்திரம், தேவன் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நீ ஒரு காலம் என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுற கொடுக்கூடாது. வேதத்தை தன்னுடைய ஆசீர்வாதத்தை விட்டு கொடுத்து வித்து போட்டு விழுந்து போனவன் நிறைய. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாபோத்து விற்க மாட்டான்டா. இவன் வந்து துக்கத்துல படுத்து கிடக்கான். யாரு? ராஜா. ஆனா ஆகாப பாராட்டணுங்க. ராஜா இஸ் a kingdom over all Israel. விற்க மாட்டியா? அவனை வெட்டி போட்டு சொல்லியிருக்கான். வெட்டி போட்டுருப்பாங்க. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. எத்தனையோ தீர்க்கதரிசியில கொன்று போட்டவனுக்கு ஒருத்தரை வெட்ட தெரியாது. அல்லேலூயா. ஆனா ஒண்ணு செய்யலங்க, ஆகாப் ரொம்ப ஒரு பாக்கியசாலி தான். ஒரு 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 வார்த்தையில கூட ஆண்டவர் சொல்றாரு, இப்படி சம்பவிக்கும் என்று ஆகாப் குடும்பத்துக்கு சொன்னோன்னே ஆகாப் என்ன செய்யலாம்? ரெட்டோடுத்து சாம்பல்ல கிடக்கான். தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்றாரு, அவன் செய்யறதை நீ பாத்தியா? ஆகாப் குறித்து, ஆகாப் ராஜா குறித்து ஆண்டவர் சொல்றாரு, அவன் ஆகாப் எனக்கு முன்பதாக அவனை எவ்வளவு தாழ்த்தினான் என்று பார்த்தாயா? அதனால நான் அவன் காலத்துல என்ன செய்ய மாட்டேன், அவனுக்கு இந்த காரியத்தை என்ன செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன். தேவபிள்ளையே, கொஞ்சம் ஆகாபிட்ட ஆண்டுடைய கொஞ்சம் கேரக்டர் என்ன செய்யுது இருந்தது. ஆனால் இந்த யேசபேல் அவனுக்கு ஒரு தீராத ஒரு கெட்ட ஆலோசனை என்ன செய்தார்? அவனை கொன்று கொடுவதற்கு எவ்வளவு பெரிய திட்டத்தை வகுத்து கொடுத்தார். இந்த யேசபேலின் ஆலோசனை இன்னைக்கு சபையில் என்ன செய்யக்கூடாது, காணப்படக்கூடாது. அல்லேலூயா. ஒரு விசுவாசியை பற்றி ஒரு விசுவாசிட்டியோ அல்லது எதை பற்றியோ ஒரு தேவபிள்ளையை பார்க்கும்போது ஒரு தேவபிள்ளை வாயில என்ன செய்யணும், நல்ல காரியம் வரணும், குறை என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. குறைகள் அவர் பார்த்துக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விசுவாசிட்ட நல்ல ஆலோசனை வரணும். அல்லேலூயா. ஒரு தேவையில்லாத ஆலோசனை வந்தா யாருடைய ஆவி? யேசபேலின் ஆவி. இந்த யேசபேல் அதை அடுத்தால சபைகள்ல இன்னொன்னு என்ன செஞ்சாலும் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகத்துக்கு படைத்தவைகள். இந்த ஆகாபு செத்துட்டாமா? ஆகாபு செத்துட்டா, ராஜா செத்துட்டா, ராணி இருக்கிறா. எவ்வளவு கவலை இருக்கணும் இல்லையா? இந்த யவு என்ன செய்கிறார்? ராஜாவாகி அவர் வீதியில் என்ன செய்கிறார்? படைபலத்தோடு வருகிறார். இந்த ஆகாபு ஆவி, அந்த வேசித்தனத்தின் ஆவி, அந்த விக்கிரகாரின் ஆவி என்ன தெரியுமா செய்தது? நல்ல கண்ணுக்கு மை போட்டு, அல்லேலூயா, நல்ல லிப்ஸ்டிக் போட்டு, நல்ல கலர் போட்டு, அதான் தலை சிங்காரம், கலர். விசுவாசிகளே, அருமையான சபையே, இது ஆன்லைன்ல எத்தனை பேர் கேட்டுட்டு இருந்தாலும் சரி, நீ யாரும் கேட்க போறதுனாலும் சரி, அல்லேலூயா, ஒரு ஆவிக்குரிய விசுவாசி கலர்ல தலை என்ன செய்யக்கூடாது, கலர் என்ன செய்யக்கூடாது. இயற்கையா வந்தா தப்பு இல்ல, பிரவுனோ வெள்ளையோ பிளாக்கோ இயற்கையா வந்தா தப்பல்ல. தலையில கலர் அடிச்சா யார் ஆவி? யேசபேலின் ஆவி. தலை சிங்காரித்து கண்ணுக்கு மையிட்டு எல்லா ஆடம்பரங்களை செய்து எது பார்க்கணும்னு எட்டி பார்த்தால் அருமையான தேவர்களே, ஒருவன் கர்த்தரால அபிஷேகம் பண்ணப்பட்டு, கர்த்தரால தொடப்பட்டு, கர்த்தரால தேசத்துக்காய் ராஜாவாய் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவன் படைபலத்தோடு ஆசீர்வாதத்தோடு வரும்போது பிசாசு எப்படி செய்யறான் விளத்தல்ல, கண்ணுக்கு மையிட்டு அலங்காரம் பண்ணி. அருமையான தேவர்களே, அருமையான சபையே,
பையனுக்கு பொண்ணு பார்த்தாலும் சரி, பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தாலும் சரி, ஆவிக்குரிய வகையில அவன் அலங்காரமா இருக்கானான்னு மட்டும் பாருங்க. வசனத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில பிள்ளையோ பையனோ அலங்காரமா இருக்கானான்னு பாருங்க. அல்லேலூயா. உலக பிரகாரமான அலங்காரம் அழிந்து போகும், உலக பிரகாரமான அழகு அழிந்து போகும். அல்லேலூயா. கல்யாணம் முடிஞ்சா 10 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு 2 பேரும் ஷேப்பு மாறிடும். ஆமாவா இல்லையா? கல்யாணத்துக்கு இருந்த ஷேப்பை காட்டிலும் கல்யாணத்துக்கு இருந்த முடிய காட்டிலும் 15 வருஷம் கழிச்சு 2 பேரும் என்ன செஞ்சுவோம்? அம்மா சொல்லுங்க, கல்யாணத்துக்கு இருந்த முடி எனக்கு இப்ப கிடையாது. அவன் எனக்கு ஃபுல்லா முட்டை போட்டு சொல்லியிருக்காங்க. அல்லேலூயா. கல்யாணத்துக்கு இருந்த முடி இல்ல. அப்ப அந்த அம்மா வந்து ஐயோ இந்த நல்ல முடி இருந்துச்சு அதனால இவரை நான் கெட்டுனேன், நல்ல அழகான ரோலிங் மாதிரி இருந்துச்சு அதனால நான் கெட்டுனேன். இப்ப அந்த ரோலிங் என்னாச்சு? பிளாட் ஆச்சு. அந்த அம்மா ஒல்லியா இருந்துச்சு கெட்டுனது எப்படி ஆச்சு? இந்த உலக அழகு என்ன செய்ய கூடாது? பார்த்தா 10 வருஷம் கழிச்சு டைவர்ஸ் வரும், 5 வருஷம் கழிச்சு டைவர்ஸ் வரும். ஏன்னா உலக அழகுதான் மண்டையில் என்ன செய்யுது இருக்கு. அல்லேலூயா. இயேசுவின் ஆவி அபிஷேகம் பெற்றவனை ஏமாற்றுவதற்காக எட்டி பார்த்தது. அருமையான தேவபிள்ளை, அபிஷேகம் பெற்றவனே, அபிஷேகம் பெற்றவனே, ஓ கர்த்தரால் தொடைப்பட்ட அழைக்கப்பட்ட சந்ததியே, உன்னை விளத்தல்ல இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட அழகோ எப்பேற்பட்ட ஆடம்பரமோ எப்பேற்பட்ட உலகமோ எட்டி பார்க்கும்போது எது சொன்னதை மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோ, எது செஞ்சதை மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோ. அது அந்த இடத்துல எது விழுந்து போயிருந்தா கர்த்தருடைய நிறைவேறுதல் நினைச்சிருக்காது. இயேசுவின் இடத்துல கர்த்தருடைய நிறைவேறுதல் நிறைவேறிருக்கா. அல்லேலூயா. பிசாசின் தலை முறிக்கப்பட்டிருக்கார். அல்லேலூயா. பிசாசின் உயிர் போடுக்கப்பட்டிருக்கார். எது என்ன தெரியுமா சார்? எட்டி பார்த்தா அது அழகா மண்டே ஆட்டி இருக்கும். அல்லேலூயா. ஹலோ ஹாய் பாய் சொல்லி இருக்கும். வாட்ஸ்அப்லயோ ஃபேஸ்புக்லயோ ஸ்டேட்டஸ்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ எவன் எட்டி பார்த்தாலும் சரி, எவன் எட்டி பார்த்தாலும் சரி, அது என்ன ஆவி? இயேசுவின் ஆவி. வாலிப பிள்ளையே, வாலிப தம்பியே, நீங்க உலகத்துல எந்த ஸ்டேட்டஸ்ல இருந்தாலும் சரி, எட்டி பார்க்கிறது ஆண்டவருடைய ஆவியா பிசாசின் ஆவியா நீ பார்க்கணும். அல்லேலூயா. எட்டி பார்ப்பது இயேசுவேலான்னு பார்க்கணும். அபிஷேகம் பெற்ற எவுக்கு தெரிஞ்சது, ஓ இது இயேசுவின் ஆவி, இது பிசாசின் ஆவி. அபிஷேகம் பெற்றான், அழைக்கப்பட்ட நான், சாதாரணமாய் இருந்த என்னை ராஜாவாய் உயர்த்தின என்னை விழத்தள்ளுபடியாக இது எட்டி பார்த்தது. அவன் தியேத்ரா சபையா இல்ல. தியேத்ரா சபையா மாத்துறதுக்கு, அந்த கேரக்டரை மாத்துறதுக்கு அன்பிலேயும் ஊழியத்திலேயும் பொறுமையிலேயும் கிரியையிலேயும் இருந்த நல்ல சபைய இந்த இயேசுவின் ஆவி என்ன செஞ்சிருக்கான்? எட்டி பார்த்துச்சான், விழுந்து போச்சு சபை. அருமையான தேவர்களே, நேரம் போயிருச்சு. கர்த்தர் நல்லவன். இந்த தியேத்ரா சபையில இந்த உலகத்துல நீங்க நல்ல நிலைமையில அபிஷேகம் பெற்று வரும்போது, உங்க பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து நல்ல வேலை வாய்ப்புக்கு, திருமண வாழ்க்கையிலே உலக பிரகாரம் ஆசீர்வாதத்தை நீங்க நல்ல வளர்ந்து வரும்போது இந்த இயேசுவின் ஆவி எட்டி பார்க்கணும். இடம் கொடுத்துறாத. எகு சொன்னதை எகு செஞ்சதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன தெரியுமா சொன்னாரு எகு ராஜா? ஏங்க யாராவது நிக்கலாம் பின்னாடி 2 பேரு எட்டி பார்த்தா, ஆம் ராஜாவே தள்ளிவிட அந்த ஆவிய, தள்ளிவிட அந்த ஆவிய. அந்த ஆவி நினைச்சு கூட பார்த்திருக்காரு. கண்ணுக்கு மை போட்டு வாயில லிப்ஸ்டிக் போட்டு எல்லாம் தலை சிங்காரிச்சது கீழே விழுந்து என்னாச்சு? செதறி போச்சு. இந்த உலக பிரகாரமான ஆடம்பரமோ, உலக பிரகாரமான அழகோ, உலக பிரகாரமான எல்லா செல்வமோ ஒரு நாள் விழுந்து போகுது. அவர்களே அடிக்கடி சொல்றதுதான், என் ஆண்டவருடைய வருகை வெகு சமீபம். அல்லேலூயா. நீங்க கேட்கிற ஒவ்வொரு தேவபிள்ளையே, என் குடும்பத்தை பார்க்காத, நான் பிறந்ததை பார்க்காத, என்ன பார்க்காத, என் படிப்பை பார்க்காத, நான் சொல்லக்கூடிய கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் கேளுங்க, வசனத்தை கேளுங்க. அல்லேலூயா. இயேசு வருகை மிக சமீபம். எந்த சபையா இருக்கீங்க? சிமிர்னா சபையோ நல்ல கேரக்டர் உங்ககிட்ட இருக்கலாம், சகிப்புத்தன்மை இருக்கலாம், கிரியை இருக்கலாம், விசுவாசம் இருக்கலாம். ஆனா கர்த்தரை காட்டிலும் உலகத்துக்கு ஏதாவது இடம் கொடுத்தா விக்கிரகம். ஏதோ விக்கிரகத்துக்கு முன்னாடி தோப்புக்கரண போட்டாதான் மண்டையில கொட்டுனாதான் விக்கிரகம் அல்ல. இந்த உலகத்துக்கு நீ அதிகமா முக்கியத்துவம் கொடுத்தா இருக்குது. ஊழியத்தை காட்டிலும் சபையை காட்டிலும் அதிகமா முக்கியத்துவம் கொடுத்தா விக்கிரக ஆராதனை. இங்க 9 மணிக்கு ஆராதனை நடக்கும் போது அங்க மேக்கப் போயிட்டு இருந்தா என்னது? விக்கிரக ஆராதனை. கர்த்தர் நல்லவர். அருமையான தேவர்களே, நான் சபைக்கு வாலிப பையனா இருக்கும்போது
ரவுண்ட் நெக் போட்டு படபடமா பனியன் போட்டு தான் வருவேன். என் பனியன் எங்க இருக்கும்? இங்க நிக்கும். குடிச்சா என்ன தெரியும்? இடுப்பு தெரியும். அல்லேலூயா. ஆடம்பரமா வருவேன் சபைக்கு. வெளிநாட்டுக்கு போன காலத்துல, சிறுமையா இருந்த காலத்துல, அல்லேலூயா. ஒரு நாள் வந்தது, நானும் என் தோழரும் இப்படிதான் வருவோம். அல்லேலூயா. போன் பண்ணி பேசிட்டு, என்ன கலர் பனியன்? நான் சிவப்பு, நானும் சிவப்பு. அவன் வெள்ளை, நானும் வெள்ளை. அல்லேலூயா போட்டு வருவோம். ஒரு நாள் வந்தது, அவன் முழு சட்டை ஃபுல் ஹேண்ட் போட்டு வந்தான். நான் பனியன் போட்டு வந்தேன். என்ன நீ என்ன இப்படி வந்திருக்கா? நான் இப்படி வந்திருக்கிறேனே. ஊழியக்காரர் அனுதினமும் சொல்லுவார், சாம் பாஸ்டர் என்னுடைய திருமணத்துக்கு வந்திருந்தார். அல்லேலூயா. தம்பி இப்படி வரக்கூடாது. திருநெல்வேலியில இருந்து ஆவிக்குரிய சபைக்கு, சபையில இருந்து வந்துட்டு என்ன செய்யக்கூடாது, இப்படி வரக்கூடாது சொல்லுவார். ஆனா என்ன செய்யல, என் காதுக்கு ஏறல. தாய் தகப்பன் கிடையாது, சொந்த பந்தம் கிடையாது, ஊழியக்காரர் பக்கத்துல கிடையாது. போன ட்ரெஸ். ஆனால் எல்லாரும் காட்டில் என்ன காண்கிறவர் ஒருவர் இருந்தார். தாயின் கர்ப்பத்தில் என்ன தெரிந்தெடுத்தவர் ஒருவர் இருந்தார். என் ஃப்ரெண்டு ஃபுல் ஹேண்ட் செட் போட்டு வந்திருந்தான். என்ன விஷயம் கேட்டேன். சர்ச்சு முடிஞ்சு சொல்லுதா. அல்லேலூயா. எனக்கு சர்ச்சு முடிகிற வரை என்ன செய்யல, இவன் என்னாச்சு இவன் ஏன் அப்படி ஃபுல் ஹேண்ட்ல வந்திருக்கான்? சர்ச்சு முடிஞ்சு ஓரமா கூட்டு போய் கரண்டி காமிச்சான். உடம்பு முழுக்க என்னது சொறி, உடம்பு முழுக்க என்னது. நீங்களாம் சிரிக்கலாம் தேவர்களே. நடந்த சம்பவம். இன்னைக்கு நான் கர்த்தருடைய சன்னிதானத்துல ஆடையில் சரி, எல்லாவற்றிலும் சரி, நான் ஒழுக்கமா இருக்கிறேன்னு சொல்ல வரல. ஆனாலும் ஒரு கர்த்தருக்கு முன்பதாக ஒரு கீழ்ப்படிதல் இருப்பதற்கு காரணம் என்னை திருத்திய ஆண்டவர். இப்படி திறந்து காமிச்சான். பொக்கலமா சொறி இருந்துச்சு. அவன் சொன்னான், பாஸ்டர் எத்தனையோ தடவை சொன்னாரு, நம்ம கேட்கல. இனி என்ன செய்யக்கூடாது, பணியனை போடக்கூடாது. அந்த சொரியை எனக்கு கொடுக்கிறது தெரியாது ஆண்டவரே. அந்த பொக்கலத்தை எனக்கு கொடுக்க தெரியாது. அருமையான தேவப்பிள்ளையே, வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் அன்பாய் சொல்லும் போது, நண்பர்கள் மூலமாய், சொந்த பந்தம் மூலமாய், ஊழியக்காரர் மூலமாய் ஆண்டவர் சுவிசேஷம் அறிவிக்கும் போது, வசனத்தால் உணர்த்தும் போது, ஒருவேளை சிமிர்னாவே, எபேசு சபையே, தியத்ரா சபையே, எந்த சபையாய் கேரக்டர் கூட இருந்தாலும் மனம் திரும்பிக்கோ, காலம் செல்லாது. அல்லேலூயா. அன்று என் ட்ரெஸ் கோட மாற்றினேன். அல்லேலூயா. அன்று நான் கர்த்தருடைய ஆராதனைக்கு என்ன செய்வேன், ஒழுக்கமா வரணும் முடிவெடுத்தேன். அல்லேலூயா. அருமையான தேவர்களே, ஒருவேளை இந்த சபையுடைய காரியம் உனக்கு இருதயத்துக்குள்ளாக இருக்குமா, நான் மனம் திரும்பிக்கோங்க. இயேசுவின் ஆடம்பரமோ அழகோ சபைக்கு தேவையில்லை. சபைக்கு வரும்போது யாரை கணப்பண்ண வரோம்? சபைக்கு வரும்போது உங்களை 4 பேர் பார்க்கணும், உங்க ட்ரெஸ் 4 பேர் பார்க்கணும், உங்களுடைய மேன்மையை 4 பேர் பார்க்கணும், உங்களுடைய வருகையின் நடையையும் உடையையும் 4 பேர் பார்க்கணும் என்பது சபை இல்ல. சபை என்பது ஒரே ஒருவருக்காக, என்னை படைத்தவர் கனப்படுத்தப்படணும். அவர் மாத்திரமே உயர்ந்திருக்கணும், நான் அல்ல. அல்லேலூயா. உலகம் வெகு சீக்கிரத்துல முடிவுக்கு இருக்கிறது. சண்டை முடிஞ்சு போச்சு, பெட்ரோல் எல்லாம் குறைஞ்சிடும் நினைச்சோம். 2 நாளைக்கு முன்னாடி என்ன செஞ்சிச்சு, வெனின்சுலால மிகப்பெரிய நிலநடுக்கம். 6 மாசத்துக்கு பெட்ரோல் எல்லாவற்றையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. உலகம் ஏதோ ஒன்றை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. திருநெல்வேலி அசையில நினைக்க வேண்டாம். ஒரு நாள் புது வருட ஆராதனையில சொன்னேன், வடநாட்டுல பொட்டணம் போட்டுட்டு இருக்கான், பாளையங்கோட்டை சூழப்பேரில பொட்டணம் போட மாட்டான்னு நினைக்காதீங்க. நடந்தாலும் நடக்கலான. 2வது நாள் சூழப்பேரில பொட்டணம் போட்டாங்க. அருமையான தேவப்பிள்ளை, உங்களை பயப்படுத்துவதற்கோ உங்கள் இருதயத்தை கலங்கடிப்பதற்கு அல்ல வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற போற நாள் வருகிறது. அது உங்கள் கண்களுக்கும் எங்கள் கண்களுக்கும் நிச்சயமா இந்த பூமியில நிறைவேறும். ஆனால் அந்த நிறைவேறுதலை பார்க்கும்போது நான் வானத்துல பறந்துகிட்டு இருக்கிறோம். இந்த பூமி வெந்துருகி போவதை பார்க்கும் முன்பு நான் வானத்துல என் பரவனோடு கரம் பிடிச்சு பறக்கணும். இந்த பூமியிலே கூக்குரல் இடுகிறவனாய், இந்த பூமியிலே கத்தி திரிகிறவனாய், இந்த பூமியிலே ஏறி எங்கேயாவது தப்பித்திடலாம் என்கிற கூட்டத்தோடு அலைகிறவனாய் நீ நான் இருக்கக்கூடாது. கூட சொல்லிக்கிறேன். அதிகமாக நிச்சயம் நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தியத்ரா சபையை குறித்து நல்ல காரியங்கள், அன்பு, விசுவாசம், ஆண்டவரே, கிரியை, முன்பை காட்டிலும் அதிகமான கிரியை, பொறுமை, இவைகளெல்லாம் இருந்தாலும் அந்த சபைக்குள்ள அழகுக்கு இடம் கொடுக்கிற